ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் வசனம் 7. நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதைகளை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளில் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் என்பதாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான ஜனமே, கர்த்தர் நீதிபரராயிருக்கிறார். அவருடைய நீதியின் பாதையில் நாங்கள் நடக்கும் பொழுது அவர் எங்களை நீதியாய் நடத்துகிறார். அன்பான ஜனமே, கர்த்தர் மகா நீதிபரராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி அவரை முழு தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, நீதியான செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நீதியாய் விடுதலையாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பாதுகாப்பாரா. God bless you.